இலவசமா 1000 ரூபாய் தரும், 5000 ரூபாய் தரும், இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணி வச்சு கொடுத்த காசை அவங்க வீட்டுல இருக்க ஜென்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில கொடுத்துட்டா அவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வந்துருது. நம்ம எல்லாம் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கோம். இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க போனாதான் தெரியும், பாக்குறது நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா நம்மலாம் எவ்வளோ மேலா இருக்கோன்ற ஒரு புரிதல் அங்க போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துடும் எல்லாருக்குமே. மொத்தமா என் குடும்பத்தை நடுத்தருல நிறுத்திட்டு அப்புறம் எனக்கு 1000 ரூபாய்க்கு நீங்க காசு கொடுக்குறீங்கன்ற போது எனக்கு அந்த காசே தேவையில்லை. என் பையன் சம்பாதிக்கிற காசு எனக்கு முழுசா வரும். எப்போ வரும்? அந்த டாஸ்மாக்கை மூடுங்க. ஒரு குடிமகனோட தலையிலையும் 1,60,60,000 ரூபாய் கடனை சேர்த்து வச்சிருக்கீங்க. இவ்வளோ கடன் ஆகிட்டு நான் ஃப்ரீயா 1000 ரூபாய் தரேன், நான் ஃப்ரீயா 5000 ரூபாய் தரேன். யார் கேட்டா? அவங்கள்ட்ட மக்கள் கேட்கறது அடிப்படை வசதி. அந்த அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழிற்சாலையை அமைச்சு கொடுங்க. இதெல்லாம் அவங்களே ஏர்ன் பண்ணிப்பாங்க. இந்த லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது நம்ம நாட்டில். ஹை கிளாஸ் எஜுகேஷன், ஒரு தரமான கல்வி, ஒரு தரமான மருத்துவம், இதெல்லாமே நம்ம நினைச்சு வச்சுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இவங்க எடுத்து பேசுறாங்க இல்லையா? ஸோ இதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. கனிம வளங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டோம் மற்றவங்க கிட்ட. இப்போ நமக்குன்னு ஒன்றும் இல்லாம இருக்கிற நிலைமையில தான் இருக்கும். இப்போவாச்சும் நம்ம கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும், நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எவ்வளோ இழந்திருக்கோம். இது நாங்கள் பார்த்துட்டோம். மாற்றி மாற்றி இந்த கட்சி வந்தா அந்த கட்சியை சொல்றதும், அந்த கட்சி வந்தா இந்த கட்சி, இப்போ இவங்களை நம்பி 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 ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்தது தான் மிச்சம். ஆனால் இந்த வருஷம் நீங்க 5000 ரூபாய் கொடுங்க ஓட்டுக்கு, 10,000 ரூபாய் கொடுங்க ஓட்டுக்கு, நான் சொல்றேம்மா, கண்டிப்பா இந்த தடவை சீமான் அண்ணனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் 88% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? முதலில் வாழ்த்துக்கள். சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தமைக்கு. சோழிங்கநல்லூர் தொகுதி எங்கள் தொகுதி. எல்லோரும் ரொம்ப அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கோம் களத்தில் வேலை செய்கிறதுக்கு. உங்கள் பயணம் எப்படி தொடங்குனுச்சு? எல்லாருக்கும் ஒரு பெரிய இது, ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க, வெளிநாட்டு வேட்பாளர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட பயணம் எப்படி? பேசிக்காவே நான் கொஞ்சம் அரசியல்ல இருந்து தள்ளி இருக்கிற ஆள் தான். அப்படியா? ஆனா சமூகத்து மேல ஒரு அக்கறை உள்ள ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமூகம்னு வரும்போது எங்கே எதை தப்பு பண்ணாலுமே அங்கே ஒரு கோபம் வரும் ஆட்டோமேட்டிக்காக. உள்ள ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இதை யாரும் கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஒரு கோவம் இருக்கும். ஆனால் நம்ம கேட்கணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு வழி, நம்ம போய் எப்படி கேட்கறது, நம்ம கேட்டால் அவங்க பதில் சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ இது ஒரு என்ன சொல்றது, எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். எப்பயுமே ஒரு சமூக கோவம், நம்ம எங்க அநீதி நடக்குதோ அது மேல ஒரு கோவம் வர்றது நேச்சுரல். பட் அரசியலை விட்டு தள்ளி இருக்கிற ஆள் தான் நானு. சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலிங் பெருசா இதுக்குள்ளேயே போக முடியாது. ஆனா எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், நிறைய நியூஸ் படிப்பாரு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்காம எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஸோ அப்பா நிறைய அதுக்குள்ள அதை பத்தி எல்லாம் அதுல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. பட் எனக்கு பர்சனலா நான் ரொம்ப அதுல இன்வால்வ்டா இருந்தது கிடையாது. இது இந்த சமூக கோவம் எப்ப எனக்கு அதிகரிக்குதுன்னா, நான் 2012 யூஎஸ்க்கு போறேன். நான் எங்க ஹஸ்பண்ட்க்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யூஎஸ் போறீங்க? ஆமா. ஸோ மேரேஜ் ஆயிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சுதான் நாங்க இங்க இருந்து யூஎஸ்க்கு போறோம்.
அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட படிப்பு ஐடி துறையில தான் வேலை பார்த்தீங்களா இல்ல? ஆமா நான் வந்து காலேஜ் வந்து சென்னையில பண்ணேன். என்ன முடிச்சிருந்தீங்க? எம்சிஏ முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டு நான் கேம்பஸ்ல பிளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் எந்த கல்லூரியுமா? யூஜி வந்து அண்ணாதர்ஷ் காலேஜ் அண்ணா நகர்ல இருக்கு. பிஜி வந்துட்டு வேலம்மாள் காலேஜ் சுரப்பேட் வேலம்மாள் காலேஜ்ல. ஸோ அதை முடிச்சுட்டு கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி நான் கிண்டியில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அலையன்ஸ் வந்தது. ஸோ மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் இங்கே தான் இருந்தேன். கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஎஸ் போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறோம். நான் ஃபஸ்ட்டு போய் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் லேண்ட் ஆகுறேன். அங்கே போனால் எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். அந்த ரோட்ல நிற்கிறேன், சுற்றி பார்க்குறேன், ஒரு குப்பை இல்லை. ஸோ ரோட்ல நிற்கும் போது எனக்கு வந்து அந்த கிளீன் சிட்டியை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அது வரைக்கும் எனக்கு வந்து நம்ம ஊர் சூப்பர், நான் ஊர்ல இருக்கிறத விட சென்னைக்கு வரும்போது சென்னை பெட்டரா தெரிஞ்சுது. வா, சென்னையில வந்துட்டு சூப்பரா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு, இங்க பிரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகா கட்டி எவ்வளோ சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு, நம்ம சென்னையில சூப்பர், தமிழ்நாடு சூப்பர்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு, யூஎஸ்ல போய் லேண்ட் ஆகுறேன். நம்ம சான் பிரான்சிஸ்கோ பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு தெரியுது நம்ம ஊர் எவ்வளோ பின்தங்கி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்டிடமும் சரி, ஒரு வசதியும் சரி, ஒரு சாலை வசதியும் சரி, குடிநீர் வசதியாகட்டும், எல்லாமே டாப் கிளாஸ். அங்க குறை சொல்ற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன், அந்த ஃபர்ஸ்ட் டே நான் ஃபீல் பண்றேன், ஏன் நம்ம ஊர் இப்படி இல்ல, ஏன் நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இருந்திருக்கு. அப்புறம் நாங்க வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோல இருந்து வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகுறோம். ஒரு நாளுமே வந்துட்டு அந்த ரோட்ல பயணிக்கும் போது நம்ம ஊர்ல எப்போ இந்த மாதிரி ஒரு ரோடு வசதி வரும், இவங்களால பண்ண முடியுதே, ஏன் நம்ம ஊர்ல பண்ண மாட்டுறாங்க, எதனால வந்துட்டு இவ்வளோ கேப்? ஏன்னா யூஎஸ் வந்து இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒரு நாடு. ஆனா நம்ம நாடுல எவ்வளோ வருஷமா இருந்துட்டு இருக்கோம், எவ்வளோ பழமையான ஒரு நாடு நம்ம நாடு. ஆனா நமக்கு ஒரு டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற ஒரு தாக்கம் இருந்துகிட்டே. சுதந்திரமானதுக்கு அப்புறமே பெரிய வளர்ச்சியே இல்லைன்னு தான் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு. அது வரைக்கும் நம்ம வளர்ந்துட்டோம், நல்ல நம்ம நாடு வளர்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாமே உடைஞ்சு போச்சு அங்க போயிட்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் எவ்வளோ நல்லா பிளான் பண்ணி பண்றாங்க. எந்த ஒரு வசதியானாலும் அதுக்கு ஒரு தரம், அந்த குவாலிட்டியில கை வைக்காம பண்றாங்க. பட் இதெல்லாமே நமக்கு இங்க மிஸ்ஸிங். நீங்க எந்த ஒரு அரசு சார்ந்த எந்த ஒரு துறையாகட்டும், பிளானிங்கே வந்துட்டு பர்ஃபெக்டா இல்லைன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அங்கிருந்து நான் வருவேன் இல்லையா, இங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஊருக்குள்ள ஆமா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரோட்ல நம்ம டிராவல் பண்ணி போறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதே வந்துட்டு கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் அந்த ரெஸ்பெக்ட்ன்றது இருக்க மாட்டேங்குது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போங்க, மக்களை வந்துட்டு ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க நம்மள வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி நம்மள இன்வைட் பண்ணுவாங்க. இங்க வந்துட்டு உட்காருங்க, சொல்றோம், வெயிட் பண்ணுங்க, இப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்து ஒரு கோவம் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டிராவல் தான் அங்க அந்த கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இது யார் மாத்துவா, எப்படி மாத்துறது, இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன்ல நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் கேள்விப்படுற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஓகேங்களா? ஸோ இந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பர்சனலா எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லையா. இந்த லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது நம்ம நாட்டுல. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹை கிளாஸ் எஜுகேஷன், ஒரு தரமான கல்வி, ஒரு தரமான மருத்துவம், இதெல்லாமே வந்துட்டு நம்ம நினைச்சு வச்சுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இவங்க எடுத்து பேசுறாங்க இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும், என்னோட அண்ணன் ஆகட்டும், என்னோட மதரின் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு கட்சியில பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுங்க. ரொம்ப எப்ப பார்த்தாலும் நான் ஸ்டாப்பா அந்த போன்ல வந்துட்டு அண்ணனோட வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எங்க வீட்டுல. அவரோட கட்சியோட ஈடுபாடு பயங்கரமான ஈடுபாடு. அதே மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப கேட்க மாட்டேன், இதை பத்தி பேச மாட்டேன். அவங்க கிட்ட இருந்தா நான் கேட்பேன், அவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கம் நாம் தமிழர் கட்சி மேல அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, அண்ணன் வந்துட்டு இதுக்காக போராடுறாரு, இந்த விஷயத்துக்காக மக்கள் கூட நிக்கிறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புகுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு. நீங்களா அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்திருக்கீங்க? அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுதான். சோ அதுக்கப்புறம் பேசுறாங்க, ஆக்சுவலா இங்க ப்ராப்ளம் என்னன்னா அவர் பேசுறது யாரும் கேட்கறது கிடையாது.
அதுதான் பிரச்சனை. நான் என்ன உட்பட சொல்றேன். அவர் ஏதோ பேசுறாரு, எடுத்தோன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப இதா பேசுறாரு, கோவமா பேசுறாரு, கத்தி பேசுறாரு அப்படிங்கிற இது உங்களுக்கும் இருக்கு இல்லையா? அவர் எடுத்தோன்னு இனிஷியலா அப்படிதான் இருந்திருக்கும். ஏதோ பேசுறாரு, அதுல வந்து பெருசா அவர் கத்துறாருன்னு நான் நினைச்சது இல்ல. ஒரு மனுஷன் இவ்ளோ எஃபோர்ட் போட்டு கத்தி பேசுறாரே, அப்படி என்னதான் பேசுறாருன்னு ஆரம்பிச்சதுதான். சோ அப்போ நான் அவரோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்ப எனக்கு தோணுது, அதான் சொல்லுவாரு, உங்கள்கிட்ட நான் வந்து கீழே உட்கார்ந்துருக்கோன்ட்ட பேசினா அமைதியா பேசலாம், இந்த இனமே செத்து கிடக்குடா, அதை எழுப்பணும்னா நான் இப்படி உயர்ந்த குரல்ல தான் பேசி ஆகணும் அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரு. அப்படி எல்லோருக்குமே வந்து அந்த ஒரு இது இருந்திருக்கு. என்னன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படி என்னதான் பேசுறாருன்னு கேட்கறதுக்கு போற க்ரௌடு தான் இவ்வளோ லட்சம் பேர் இன்னைக்கு மாறி வந்திருக்காங்க. கண்டிப்பா, நிச்சயமா. ரொம்ப கம்மியான பேர் தானே இனிஷியலா இருந்திருக்காங்க. இன்னைக்கு 5 லட்சம் பேர் கூடி இருக்காங்கன்னா அவரோட பேச்சுல நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு, அவர் சொல்ற கருத்துக்கள் உண்மை. நம்ம எவ்வளவு அளவுக்கு நம்மளோட தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மையை வெளிக்கொண்டு வந்து சொல்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. அதை கேட்டாதான் நமக்கும் புரியுது, நம்ம எவ்வளவு அளவுக்கு இந்த என்ன மறந்து போயிருக்கோம். நம்மளோட தாய்மொழியாகட்டும், தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டோம் மத்தவங்க கிட்ட. இப்போ நமக்குன்னு ஒன்றும் இல்லாம இருக்கிற நிலைமையில தான் இருக்கும். இப்பவாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும், நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எவ்வளவு இழந்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருதுன்றதுனால அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் மோட்ல நம்மளை சுத்தி என்ன இருக்கு, என்ன நடக்குதுன்னு திருப்தியா இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற மக்களோட நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். என்னோட சோழிங்கநல்லூர் தொகுதியில இருக்கிற மக்களை, அந்தந்த பகுதியில இருக்க மக்களை போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்க மறந்துருக்கோம், நமக்கு தெரியாம போயிருக்கு அப்படின்றது அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். அங்க போய் நிக்கும் போது தெரியுது, இது சென்னையே கிடையாதே, நம்ம வாழ்றதுதான் சென்னைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சென்னைய யாருமே காட்டுறது கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ உள்ள ஒரு குமுறல் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேற விஷயம். ஆனா இந்த சொசைட்டிக்கு என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ப நம்ம பண்ணணும், கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்லு ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட்மெண்ட் நான் எனக்கே கொடுத்துக்கிட்டேன். சோ அதை நோக்கி தான் இப்போ வந்து என்னோட தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும். எப்படி அண்ணன் வந்து இந்த வெளிநாட்டுல இருந்தீங்க, வெளிநாட்டுல உள்ளக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, அங்கு நடக்கக்கூடிய அரசியல் இதை நீங்க உற்று நோக்கியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணபலம் படைத்து, அதிகாரம் பலம் படைத்து, இன்னைக்கு 2 பெரும் சக்திகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுக, பாஜக, காங்கிரஸ், இதற்கு இடையில ஒரு கட்சி உருவாகி வருது, நாம் தமிழர் கட்சின்னு. எந்த இடத்துல நீங்கள் இந்த மாற்றத்தை உணர்ந்து இந்த கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, வேட்பாளர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபியரா இல்லையா? என்னடா நம்ம இருக்கோம், யூஎஸ்ல இருந்தோம், நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், ஒரு டெக்னிக்கல் இதில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அதை நடத்துகிறோம், அப்படிலாம் நினச்சி மைண்டில் வந்திருக்குல்ல, இது இப்போ எடுக்கணுமா வேணாமாப்பா இப்போ நம்ம அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்திருக்குல்ல, எப்படி அதை தாண்டி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க? அது வந்து நிச்சயமா ஃபேமிலி சப்போர்ட் தான் சொல்லணும். ஆனால் பல தடவை யோசிச்சிருக்கீங்களா, இல்லை பார்த்தேன் ஓகேடா அண்ணன் சொல்லிட்டாரு நம்ம நிற்கிறோம்? இல்லை, ரொம்ப யோசிச்சேன். நான் ரொம்ப யோசிச்சேன்னா ஃபேமிலி, குழந்தைங்க இதெல்லாமே நான் பயங்கரமாக டேக் கேர் பண்ணுற ஆள். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருப்பார் என் ஹஸ்பண்ட். அவருக்கு நான் சப்போர்ட்டிவாக நான் போய் ஆஃபீஸில் இருப்பேன், என்னோட வேலையை முடிப்பேன். ஆனால் என்னோட கிட்ஸ் வர டைமுக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த காம்ப்ரமைஸ் நான் எப்பயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ் தான். அப்படி இருக்கிற நான் எப்படி வந்து ஃபுல் டைமா நான் இதுக்குள்ள இருக்க முடியுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்க கேட்டாங்க, இல்லைங்க ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு என்னோட டைம் தேவைப்படும். ஸோ அதை விட்டுட்டு என்னால் வந்து ஃபுல் டைம் இதில் இருக்கிறதுன்றது கஷ்டம். பட் ஆனால் அதை நோ சொல்லும் போதும் ஒரு கஷ்டம் இருந்தது. நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு. ஆமா ஹெஸ்டேட் பண்ணியாச்சு. அது இல்லை இந்த மாதிரி ரீசன் இருந்ததுனால என்னால் வந்துட்டு உடனே ஓகே சொல்ல முடியல. அப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்தது. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. அப்போது என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் மதர் இன்லா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என் பிரதர் எல்லாம் பயங்கர ஹோப் கொடுத்தாங்க. இல்லை ஃபேமிலி பார்த்துக்கலாம், நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்ததுனால
ஸோ ஒரு சரி ஓகே, நமக்கும் எப்பயுமே வந்துட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணணும், சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணும்னு மைண்டில் இருக்குது. அண்ட் அதுக்கான பிளானிங்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து யோசிப்போம், இப்படி நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் அது பேசிக்காக நம்ம சர்வீஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட முதல்ல ஒரு பணபலம் இருக்கணும், நம்ம செய்யணும்னா நம்மக்கிட்ட. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஒரு களமாக நம்ம வந்து அரசியலுக்குள்ளே இறங்கி நம்ம வந்துட்டு ஏன் இதை யூஸ் பண்ணி அரசியலுக்குள்ளே இருந்து நம்ம மக்களுக்கு ஏன் சேவை செய்யக்கூடாது, அவங்களுக்கு உண்டான தேவைகளை நம்ம இப்படி கூட பூர்த்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருந்துச்சு. சரி, அப்புறம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அம்மாவோட ஹெல்ப், அண்ணாவோட ஹெல்ப் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால ஓகே சரி பண்ணுவோம், சரி இறங்கிரும் களத்தில். அப்போ இது வந்து ரொம்ப ஒரு உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஒரு போல்ட் டிசிஷன். இது வந்து ஒரு பெரிய தொகுதி, சோழிங்கநல்லூர்ங்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய தொகுதி. அந்த தொகுதியில் வந்து ஒரு பெண்ணான வேட்பாளராக நின்று கிட்டத்தட்ட 700 வாக்குச்சாவடிகள் இருக்குது. அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் செல்லணும், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கணும். ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங். இதை உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு உங்களால் அதை முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த களம் இருக்கு இல்லையா, இந்த களம் வந்து அதிமுக திமுக ஜாம்பவான்கள்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பலம் வச்சுருக்காங்க, அதிகார பலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு பிளானிங் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் இந்த மக்களுக்கு வந்தால் செய்யணும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இவ்வளோ பலம் இருந்த கட்சியில் இருந்தாலும் இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யாமல் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சில விஷயம் சொன்னீங்க, நான் உள்ளே போய் பார்த்தேன், தொகுதிக்குள்ளே சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தேங்கிறீங்க. இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும்ல. நம்ம வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது, நம்ம வென்றெடுக்கும் போது இவர்கள் செய்ய மறந்ததை நான் செய்யணும், இவர்கள் வந்து ஏமாற்றியதை நாம் மீட்டு கொடுக்கணும், மீட்டு இந்த இடத்தை மாற்றணும். அப்படி உங்களுக்குள்ள வந்த விஷயங்கள் என்ன? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் நீங்கள் சொன்ன அதிகாரம், பணபலம், அவங்கெல்லாம் பணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அண்டு பணத்தை வச்சே ஓட்டை வாங்கிடலாம், மக்களோட மனசை மாற்றிடலான்றது தான் அவங்களோட ஐடியாலஜி. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் சரி செய்வோம், நீங்கள் என்ன இழந்திருக்கீங்க இது வரைக்கும், நாங்கள் என்ன வந்து உங்களுக்கு மீட்டு தருவோன்றத, அதுதான் எங்களோட ஐடியாலஜி. அதை தான் நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். ஸோ இப்போ வரைக்குமே என்னென்னா மக்களுக்கு புரிதல் இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அரசு நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு, கொடுக்குற காசை எப்படி வந்துட்டு வேற டைரக்ஷன்ல நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. இலவசமா 1000 ரூபாய் தரோம், 5000 ரூபாய் தரோம், இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணி வச்சு கொடுத்த காசை அவங்க வீட்டில் இருக்க ஜென்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டா அவங்களுக்கு கொடுத்த படம் திரும்ப வந்துடுது. ஓகேங்களா? இதுல வந்து அரசு ஒன்றும் எதையுமே இலவசமா கொடுக்கல. ஸோ இப்போ இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய் வந்துட்டு இலவசன்ற பேர்ல கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இலவசம்னு கொடுத்து நம்ம நாட்டில் 10,62,000 கோடி கடனை வாங்கி வச்சுட்டு இந்த பக்கம் இலவசம் கொடுக்குறேன். இந்த இலவசத்துக்கு ஏது காசு, எப்படி வந்துச்சு? ஒரு குடிமகனோட தலையிலையும் 1,60,60,000 ரூபாய் கடனை சேர்த்து வச்சிருக்கீங்க. இவ்வளோ கடன் ஆகிட்டு நான் ஃப்ரீயா 1000 ரூபாய் தரேன், நான் ஃப்ரீயா 5000 ரூபாய் தரேன். யார் கேட்டா? அவங்கள்ட்ட மக்கள் கேட்கறது அடிப்படை வசதி. அந்த அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழிற்சாலையை அமைச்சு கொடுங்க. இதெல்லாம் அவங்களே வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நீங்க அந்தந்த பகுதியிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சேவிங்ஸ் தான் அவங்களுக்கு ஆகுமே தவிர அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கையேந்திர நிலைமை இருக்காது. எப்பயுமே கையேந்த விட்டதே நீங்க தானே. அவங்களை இந்த 1000க்கும் 5000க்கும் கையேந்த வச்சுட்டு இப்படியே ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து தெரியல, என்ன பண்றாங்கன்னே தெரியாத நிலைமையில அவங்கள வந்து இந்த அரசு கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்ப வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா அடிப்படை வசதிகளையுமே அவங்க மக்களுக்கு இலவசமா கொடுத்துருப்பாங்க. குடிநீர் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், இது எல்லாமே தரத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம டாப் நாச் லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே தான் வந்துட்டு நாங்க இங்க இலவசமா தரேன்னு சொல்றோம். அந்த அடிப்படை வசதிகளை என் மக்களுக்கு நான் இலவசமா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தேவைப்படும் போது சொல்லுங்க? இலவசம்ன்றதே தேவையில்லை. அவங்களுக்கு தேவை அடிப்படையான வசதி, சுத்தமான தூய குடிநீர். இதை நாங்க இலவசமா தரோம்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகச்சிறந்த கல்வி. ஒருத்தருக்கு கல்வியை நம்ம வந்துட்டு
பெஸ்டா கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க 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 அந்த கல்வியை வச்சு அவங்க எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் போகலாம், எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகலாம். ஸோ அந்த ஆகச்சிறந்த கல்வி, தரமான கல்வி இப்பவும் இலவசம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடங்களோட நிலைமை என்னவா இருக்கு? படிக்கிறதுக்கான தரமான இடமா இல்ல. ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்கு. ஒரு மேற்கூரை எல்லாம் இடிஞ்சு விழுது, காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து பசங்க இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்துட்டு ப்ராப்பரா இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கு இன்னைக்கு ஸ்கூல். இப்போ இதுல அடிஷ்னலா பாத்தீங்கன்னா அங்க வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதுல வந்து சுகாதாரமே இல்ல, சுத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவ்வளவு குறைபாடுகள். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் கிட்ட காசு கேக்குறாங்க. ஹார்பிக் வாங்க கொடுங்க, எங்களுக்கு காசு கொடுங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து டொனேஷன் மாதிரி எங்களுக்கு வந்து ஹார்பிக் வாங்குறதுக்கும் கிளீன் பண்றதுக்கு சப்ளைஸ் வாங்குறதுக்கும் பேரண்ட்ஸ் நீங்க காசு கொடுங்க, எங்கள்கிட்ட காசு இல்ல, கவர்மெண்ட் எங்களுக்கு காசு தரல, இதெல்லாம் இல்லாம நாங்க எப்படி சுத்தம் பண்றதுன்ட்டு கவர்மெண்ட்ல அந்த 10,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒதுக்கி அவங்க வீடுக்கு கிளீன் பண்றதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கிறாங்களே தவிர, இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ஒதுக்கப்படுற எந்த நிதியுமே கரெக்டா வந்து சேர்றது இல்லை. இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இப்பவும் இருந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்ல இப்ப பாக்குறோம். நான் சோழிங்கநல்லூர் தொகுதியில போன எல்லா ஏரியாலையுமே ஒரு பிரதான பிரச்சனையா இதை சொல்றாங்க. பள்ளிக்கூடங்கள்ல சரியில்லை, ஆசிரியர்கள் தரம் இல்ல, பள்ளிக்கூட கட்டிடங்கள் தரமா இல்ல, இதெல்லாம் தான் வந்துட்டு முதன்மையான பிரச்சனையா இருக்குன்னு வந்துட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்க அதை தரமா தரோம்னு சொல்றோம். நாம் தமிழர் கட்சியில கல்வி, தரமான கல்வி, இதை நாங்க இலவசமா தரோம். அதுக்கு அடுத்தது வந்து மருத்துவமனை, மருத்துவம் 1 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கிற மருத்துவ செலவை அரசே ஏத்துக்கும். நீங்க ஒரு சாதாரணமா காய்ச்சலுக்கு போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். நீங்க ஆப்ரேஷன் வரைக்கும், எவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். இதை மொத்தத்தையும் வந்து அரசே பொறுப்பேற்றுக்கும். அரசே வந்துட்டு அதுக்கான செலவுகளை பார்த்துக்கும். ஸோ இந்த 3 அடிப்படையான விஷயத்த நம்ம மக்களுக்கு வந்து இலவசமா தரும்போது, தரமா தரும்போது, மக்கள் வந்து எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிற காசு கண்டிப்பா அவங்க கையிலேயே தான் இருக்க போகுது. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு தேவைன்னு எதுவும் இருக்க போறது இல்லை. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை நாங்களே வந்து அரசு வேலையாக்குவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் தரமா நான் மக்களுக்கு வந்துட்டு, என்னோட மக்களுக்கு நான் தரமான பொருட்களையே ரேஷன் மூலமா அதையும் கண்டிப்பா. இப்ப நீங்க ரேஷன் கடையில போய் பாருங்க, உங்களுக்கு கொடுக்குற பொருளோட தரத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. மனுஷன் சாப்பிடுற அளவு கூட இல்ல, கண்டிப்பா கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பொருட்களை தான் வந்து ரேஷன்ல இப்ப நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதையே வந்துட்டு நம்ம அரசே வந்து இந்த வேளாண்மை சம்பந்தமான எல்லா தொழிலையும் அரசே செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துருவீங்க. ஆமா, கொண்டு வந்து அரசே வந்துட்டு விநியோகம் பண்ணும்போது, தரமான பொருளை விநியோகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து வேற என்ன தேவை இருக்கு? எதுக்கு இலவசத்தை 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வந்துட்டு மக்கள் கையேந்த வேண்டியது தேவையில்லையே. இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏரிகளை ஆக்கிரமிச்சு வசிச்சுட்டு இருந்த நம்ம மக்களை நாங்க உங்களுக்கு வந்து வீடு கட்டி தரோம்னு சொல்லி எங்கேயோ இருந்த மக்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சு, ஆனா அதுவுமே அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ மோசமா இருக்கு. நான் வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன், நான் அதை காமிக்கிறேன் பாருங்க. நீங்க யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல. வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஒரு பாழடைஞ்ச பங்களா எப்படி இருக்குமோ அந்த பாழடைஞ்ச கண்ணகி நகர் சொல்றீங்களோ? கண்ணகி நகர், ஆமா, கண்ணகி நகர் வீடு எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரூம்குள்ள வீடுன்றாங்க. ஒரு சின்ன ரூம வீடா கொடுத்திருக்கேன் மக்களுக்குன்னு சொல்லி இந்த அரசு வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும், அங்க நிக்க கூட இடம் இல்ல. அங்க அந்த வீட்டுல எப்படி 4 பேர் இருக்காங்கன்றதே வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது எனக்கு. அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஒரு இடிஞ்சி பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள அவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான ஒரு அந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்கறதுக்கோ, அங்க ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கறதுக்கோ வந்து ஆள் இல்லாம இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுத்து, அரசாங்கம் கட்டி கொடுத்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுல இந்த நிலைமை. ஆமா, அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷமா 25 வருஷமா நாங்க இந்த வீட்டுலதான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஒரு தலைமுறையே உருவாகி இருக்கு அந்த இடத்துல. ஆமா ஆமா, ஒரு 1.5 லட்சம் மக்கள் வாழ்ற இடம் அது. அந்த இடத்தை சுத்தி கழிவுநீர் ஓப்பனா இருக்கு. சீவேஜ் வந்து ஓப்பன் சீவேஜா இருக்கு. அவ்வளோ குப்பைகள், ஒரு ரோடு வசதி கிடையாது. இந்த ரோடு கூட வந்துட்டு நான் போன இடத்துல
புதுசா இருந்தது. எப்ப போட்டாங்க? இப்பதான் போட்டாங்க. ஒரு 6 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. தேர்தலுக்காக போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரோடு கிடையாது, சரியான ரோடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் ரொம்ப ஒரு அடித்தட்டு மக்களோட ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் கண்டிப்பா நிச்சயமா சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு வெளியே தெரியறது நம்ம என்னைக்கு அதுக்குள்ள போய் பாக்குறோமோ அப்பதான் தெரியுது அந்த மக்களோட கஷ்டம் என்ன, கவலை என்ன, எப்படி இந்த இடத்துல எல்லாம் வாழ்றாங்கன்ற ஒரு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது நமக்கு மனசுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கோம். இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க போனாதான் தெரியுது இது நம்ம பாக்குறது, நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா நம்ம எல்லாம் எவ்வளோ மேலா இருக்கோன்ற ஒரு புரிதல் அங்க போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துடும் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரியான மக்களை வந்துட்டு அந்த மாதிரி கண்ணகி நகரோ செம்மஞ்சேரியோ இங்கெல்லாம் வந்துட்டு மக்களை குடிபெயர்த்து வச்சிருக்காங்க. இப்ப அங்க போயிட்டு அவங்களுக்கு நீங்க ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அவங்களை கொண்டு வந்து வச்சிட்டீங்க. அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பிளானே இல்லாம கொண்டு போய் இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் பண்ணணும். அவ்வளவுதான் என்னோட பிளான் அண்ட் டெஸ்டினேஷன். அதுக்கு அடுத்தது அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட சாப்பாட்டுக்கோ வாழ்வாதாரத்துக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னு யோசிக்கல. சொல்றாங்க இங்க இருந்து நாங்க போவோம், 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க நைட்டு திரும்பி வர்றதுக்கு இந்த டிராபிக்ல வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு 2 மணி நேரம் ஆயிரும். எனக்கு போயிட்டு வரதே ஒரு பெரிய செலவா இருக்கு. நான் சம்பாதிக்கிறதுல முக்காவாசி பண்ண நான் போயிட்டு வர செலவுலயே ஆயிடுது. அப்புறம் மிச்சத்தை வச்சுதான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணா, நீங்க இவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான வசதிகளை நீங்க அங்கேயே செஞ்சு கொடுங்க. ஒரு சின்ன தொழிற்சாலை கட்டி கொடுங்க. அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அது சார்ந்த வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நீங்க ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டாம். மக்கள் அவங்கவுங்க இடத்துலயே அவங்கவுங்க வேலை செஞ்சு நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற காசும் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த காசு இல்லாம தானே நீங்க கொடுக்குற 1000க்கும் 500க்கும் கஷ்டப்படுறாங்க, கையேந்தி நிக்கிறாங்க எங்க மக்கள். சோ இந்த நிலைமையெல்லாம் மாத்துறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி உள்ள வந்து இப்ப நான் சொன்ன அடிப்படை வசதிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே மக்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஃப் தான் நான் சொல்லுவேன். நீங்க இப்போ வேட்பாளராக அறிவிச்சோன்னே எல்லா மக்களையும் நீங்க போய் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பேசுறீங்க. ஆமா கண்டிப்பா. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏரியாக்கு ஆல்ரெடி போய் பார்த்து பேசி மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு அதற்கான சொல்யூஷனையும் நாங்க ரெடி பண்ணி ஒரு மக்கள் உங்கள்ட்ட எல்லா குறைகளையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வேட்பாளர் தெரிஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல பிரதான பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா, முக்கியமா மகளிர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைனா டாஸ்மாக். அந்த டாஸ்மாக்க நினைச்சு ஒவ்வொரு மகளிரும் படுற கஷ்டம் இருக்கு இல்லைங்களா. டாஸ்மாக் பிளஸ் போதை பழக்க வழக்கத்துக்கு இளைஞர்கள் அவ்வளோ அடிமையாகி இருக்காங்க. அதனால வர பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் ஏராளம். பெண்கள் எல்லாம் இது பேசுறாங்க. பெண்களோட இப்போ நான் ஒரு கல்லுக்குட்டை பகுதிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அந்த அம்மா 10-15 நிமிஷம் என்கிட்ட பேசுறாங்க. என்னென்ன உங்களுக்கு என்னென்ன குறையெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கம்மா, என்னென்னலாம் இங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணியே வரதில்லை. தண்ணி எடுக்கணும்னா நான் போய் குடத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் தான் நான் எடுத்துட்டு வரணும். அதுல ரோடு வசதியும் கிடையாது. ஒரு தெருவு கூட ரோடு கிடையாது அங்க கல்லுக்குட்டைன்ற பகுதியில. வெறும் மெயின் ரோடு மட்டும், அதுவும் இப்ப ரீசெண்டா போட்ட ரோடு. ஒரு 350 ஸ்ட்ரீட்ஸ் இருக்காங்க. அந்த 350 ஸ்ட்ரீட்டுக்குமே ரோடு கிடையாது. நீங்க கல்லுமேட்ல ஏறி தான் போகணும். மழை வந்துச்சுன்னா அந்த ஏரியாக்குள்ள கால வைக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கிற ஒரு சாலை வசதி இல்லாத ஒரு ஏரியா. அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட நான் போய் பேசும்போது அவங்க சொல்றாங்க, தண்ணி கிடையாது, மின்சாரம் விட்டு விட்டு வரும், கரண்ட் எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது எங்களுக்கு. இங்க இருந்து நாங்க போகணும், ஓமந்தூரார போகணும். இங்க இருந்து நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதுக்கான செலவு என்னாச்சு, நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போனோம். ஒரு உடம்பு சரியில்லாதவங்க இவ்வளவு தூரம் வரைக்கும். சோழிங்கநல்லூர் தொகுதியில ஒரு முக்கியமான ஒரு அரசு மருத்துவமனை இல்லையா? சோழிங்கநல்லூர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மருத்துவமனை கிடையாது, அரசு மருத்துவமனை பெருசா கிடையாது. மக்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைனாலும் ராயப்பேட்டை போகணும், ஓமந்தூரர் போகணும், இல்லைன்னா செங்கல்பட்டு அந்த மாதிரி அரசு மருத்துவமனை, பெரிய அரசு மருத்துவமனைக்கு தான் போக வேண்டியது இருக்கு. இப்போ இவங்க இங்கிருந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போய் அவங்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும்.
ஸோ இப்போ இதுக்கு இங்க வந்து ஒரு பெரிய இவ்வளோ பெரிய தொகுதி, தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய தொகுதி, ஆனா இங்க வந்து ஒரு பெரிய மருத்துவமனை கிடையாது. அரசு மருத்துவமனை பெருசா எல்லாருக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அரசு மருத்துவமனை இங்க கிடையாது. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க, இங்க மருத்துவமனை வசதி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஏரியாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் அது கூட கிடையாது அந்த ஏரியால. அப்புறம் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கூல்னு அந்த ஏரியாவுக்கு கிடையாது. பிரைமரி ஸ்கூல் அட்லீஸ்ட் அந்த பகுதிக்குன்னு இருக்கணும் இல்லையா, அந்த வசதியும் கிடையாது. 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிகள் எதுவுமே இல்லை. 12ஆம் வகுப்பு விட்டுருங்க, 5ஆம் வகுப்பு வரைக்கும் கூட அந்த ஏரியால பள்ளி கிடையாது. எத்தனை கிட்டத்தட்ட 350 400 தெருக்கள் இருக்கிற ஏரியால ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. ஆமா, அவங்க வந்து பெருங்குடியில இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கு. சோ இப்படி அந்த அம்மா 10 நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு சரி உங்களோட மாச செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்க, உங்க வாழ்வாதாரம் எப்படின்னா, வாழ்வாதாரம் என் பையன் போறான் 15,000 சம்பாதிக்கிறான், அந்த 15,000 டாஸ்மாக்ல தான் விட்டுட்டு வருவான் அப்படின்ட்டு அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆயிட்டாங்க. இப்ப நான் சொன்ன குறையெல்லாம் விட்டுருங்க மேடம், எனக்கு வந்து இந்த டாஸ்மாக ஒழிச்சிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய புண்ணியமா போயிடும். உங்களுக்கு நான் என்ன வாழ்நாள் நன்றி கடன் செலுத்துற அளவுக்கு நான் வந்து ரொம்ப புண்ணியமா போகும். நீங்க வந்து வாழ்க்கையே சீரழிக்குது அந்த மதுக்கடை. அந்த அம்மா சொன்னது இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைக்கும் என்கிட்ட சொல்யூஷன் கேட்கல. நீங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லல. எனக்கு ஒண்ணு பண்ணுங்க மேடம், டாஸ்மாக எடுத்துருங்க, என் பிள்ளை வந்து நல்லா ஆயிடுவான், என் குடும்பத்தை பாப்பான், எனக்கு ஒரு அவங்க குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட ₹1 கொடுக்க மாட்டான் என் பையன். அவ்வளோ வருத்தப்பட்டு அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஒரு நிமிடம் வந்து ஒரு பொண்ணா அந்த இடத்துல எனக்கு வந்து அவங்களோட ஃபீலிங் வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ ஜென்ரலாவே எனக்கு இந்த டாஸ்மாக பார்த்தாலே பிடிக்காது. அரசு வந்து நாங்க மக்களுக்கு இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்களே, எல்லா மக்களும் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் டாஸ்மாக் எடுங்க. எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கேட்டோமா உங்களுக்கு டாஸ்மாக் வைங்கன்னு நாங்க வந்து போராட்டம் பண்ணோமா? தெருவுக்கு தெரு, ரோடுக்கு ரோடு, மெயின் ரோட்ல எல்லாம் வச்சு டாஸ்மாக வச்சு நீங்க நடத்துறீங்க, யார் கேட்டா? இதெல்லாம் வச்சு நடத்திட்டு நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற ஆம்பளை போய் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறதும், என் குழந்தைங்களை பார்க்காது, எங்க குடும்பத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கடையை திறந்து வச்சு மொத்தமா என் குடும்பத்தை நடுத்தருல நிறுத்திட்டு அப்புறம் எனக்கு ₹1000 நீங்க காசு கொடுக்குறீங்கன்ற போது எனக்கு அந்த காசே தேவையில்லை. என் பையன் சம்பாதிக்கிற காசு எனக்கு முழுசா வரும். எப்ப வரும்? அந்த டாஸ்மாக மூடுங்க. மது பழக்கத்துல இருக்கிற இளைஞர்களை வந்து மீட்டெடுத்து போதைப் பொருள், மதுவை தாண்டி போதைப் பொருளும் இப்ப அதிக லெவல்ல போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வர பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பசங்க வந்து எல்லாமே இளைஞர்கள் தான் அதுல ரொம்ப மோஸ்ட்லி இளைஞர்கள். என்கிட்ட மகளிர் கம்ப்ளைண்ட் பண்ண வரைக்குமே அவங்களோட பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷனை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணி வச்சுட்டீங்க நீங்க. எப்படி வந்துட்டு ஒரு அடுத்த ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. அதை பிளாக் பண்றதுக்கோ இல்ல அதை தடுக்கிறதுக்கோ எந்த ஒரு சட்டமும் இல்லை. கேட்டா இது இருக்கு அது இருக்குன்றீங்களா, ஆனா சொல்யூஷன் எங்க? இவ்வளோ வருஷமா கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, சொல்யூஷன் எதுவும் நீங்க கொண்டு வர மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த மதுக்கடையெல்லாம் ஒழிச்சிருவோங்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுக அரசோ அதிமுக அரசோ எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் மதுக்கடையை முழுவாக மூட மாட்டோம், படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா, அந்த ஆட்சியிலே போதைப் பொருள் இல்லையான்னு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கம்பேரிசன் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் மக்கள் வந்து இதை வந்து புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்களிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, எங்களுக்கு தானே வாக்களிக்கிறாங்க, அப்போ நீங்கள் தான் இது வந்து ஒரு குறையாக சொல்லி கொண்டு இருக்கு. ஆனால் எனக்கு நீங்கள் இப்போ நேரடியாக போய் பார்த்துட்டு பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மதுவினால ஒட்டுமொத்தமாக சீரழிஞ்சு இந்த குடும்பமே நிற்கிது அப்படிங்கும்போது இது இந்த தேர்தல் எதிரொலிக்குமா? மக்கள் உறுதியாக எதிர்த்து வாக்களிப்பாங்க இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் போய் என் தொகுதியில நின்று மக்களை சந்திச்ச வரைக்குமே மகளிர்கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு கோரிக்கை, அடிப்படை வசதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோட அடுத்த சமுதாயம் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஜெனரேஷனா இருக்கணும் அப்படின்ற ஒரு குமுறல் ஒவ்வொரு மகளிர்கிட்டையும் ஒவ்வொரு தாய்மார்கிட்ட இருந்து நான் பார்த்துட்டு வந்தேன். என் கையை பிடிச்சு அழுகுறாங்க. ஒரு அம்மாலாம் வந்துட்டு, நீ எங்களுக்கு எதுவுமே வேணாமா, என் பசங்க நல்லா இருந்தா போதும், என் பையன் நல்லா ஆயிட்டு வந்துட்டா போதும்,
எனக்கு வேற எந்த இதுவுமே நான் கேட்கல. எனக்கு வந்து என் பிள்ளை நல்லா இருந்தாலே என் குடும்பம் நல்லா இருக்கும். என் குடும்பம் நல்லா இருந்தாலே என் ஏரியா நல்லா இருக்கும். இதுதான் எங்களுக்கு தேவைப்படுற ஒரு அரசியல். இது நாங்க பார்த்துட்டோம் மாத்தி மாத்தி இந்த கட்சி வந்தா அந்த கட்சியை சொல்றதும், அந்த கட்சி வந்தா இந்த கட்சி இப்ப இவங்களை நம்பி 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 ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்தது தான் மிச்சம். ஆனா இந்த வருஷம் நீங்க 5000 ரூபாய் கொடுங்க ஓட்டுக்கு, 10,000 ரூபாய் கொடுங்க ஓட்டுக்கு. நான் சொல்றேம்மா, கண்டிப்பா இந்த தடவை வந்து சீமான் அண்ணனுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். நீங்க அதை ஜெயிக்கிறீங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி சொன்ன மகளிர் கூட்டம் இப்பவும் இருக்கு. நான் அந்த வீடியோ காணொலியை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். மக்களுக்கு மாற்றம் தேவைப்படுது. யாராச்சும் வந்து இதெல்லாம் மாத்திர மாட்டாங்கன்னு ஒரு குமுறல் இருக்கு மக்கள் கிட்ட. அந்த குமுறலுக்கான பதில் தான் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆட்சி கொள்கையும். அருந்தமிழ் நேயர்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பல தகவல்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட தேர்தல் பயணம் வெற்றியாக அமைய அருந்தமிழின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.